Praise the Lord. Today Jesus Army Fellowship Word of God யோவான் 10:9 நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நானே வாசல், ஒரு வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இந்த காலை வேளையில் அவங்களை பார்த்து சொல்கிறார். கர்த்தரை அல்லாமல் ஒருவனுக்கும் ரட்சிப்பில்லை, அவரை அல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. என்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இந்த காலை வேளையில் சொல்கிறார். ஏசப்பாவை தேடுங்க, அவர்தான் நமக்கு வழியும் சத்தியமாய் இருக்கிறார். அவரை முதலாவதாக தேடும்போது இந்த உலகத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஏசப்பாவை நீங்கள் தேடும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவரால் மாத்திரம்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுகள் பட்டு ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்துட்டு போயிருக்கிறாரு. கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. ஏன்னா அவர் தான் வழியும் சத்தியமாக இருக்கிறார். அவர் விசுவாசிக்கும் போது நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்.